Hello friends, welcome to Arshi's Tasty Kitchen. இன்னைக்கு நம்மளோட வீடியோல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான பிள்ளையார்பட்டி கோவில்ல பிரசாதமா கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பு மோதகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மோதகம் சாப்பிடுறதுக்கு செம சாஃப்ட்டாவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/3 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது 1/4 கப்ல இருந்தும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மோதகத்துக்கு எல்லா வித பச்சரிசியுமே நல்லா தான் இருக்கும். நீங்க ரேஷன் பச்சரிசி கூட சேர்க்கலாம். இப்போ இதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி 2லேருந்து 3 முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துடலாம். பாருங்க, இந்த அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ அரிசி பருப்பு ரெண்டும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். நாம சேர்த்துருக்கிறது பச்சரிசினால ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சீக்கிரமா ஊறிடும். இப்போ பாருங்க, ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இனி இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம கம்ப்ளீட்டாக வடிச்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரைனர் வச்சு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை நான் வடிச்சு எடுத்துடுறேன். இதில் இருக்கக்கூடிய தண்ணி கம்ப்ளீட்டாக வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் கிளாத் விரிச்சுக்கோங்க. அதில் இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா பரத்தி விட்டு ஃபேன் காற்றுல ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா காய விடுங்க. இந்த அரிசி பருப்பில் இருக்கக்கூடிய ஈரம் லைட்டாக போனாலே போதும். இதுக்காக நீங்கள் வெயிலெல்லாம் காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அரிசி பருப்பெல்லாம் நல்லா காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணலாம். அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு. கொஞ்சமாக அரிசி பருப்பை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1-2 அரிசி பருப்பு கையில் ஒட்டிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு காஞ்சா போதும். இனி இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் ஒரு கடாயில் மாற்றிக்கிறேன். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணி மிதமான தீயில வச்சு இந்த அரிசி பருப்பு ரெண்டையும் வறுத்தரலாம். ஒரு 7-8 நிமிஷம் போல் வறுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி பருப்போட கலர் மாறக்கூடாது, ஆனால் நல்ல வாசனை வரணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஃப்ளேம் ஆனால் கம்மி பண்ணி வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா பருப்பெல்லாம் சீக்கிரமாக கருகி போயிடும். 1-2 அரிசி பார்த்தீங்கன்னா வறுக்கும் போது லைட்டாக பொரிஞ்சு வர சவுண்டு கேட்கும். இந்த அளவுக்கு அரிசி பருப்பை வறுத்தா போதும். இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா சூடார விட்டுடலாம். சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ண போகிறோம். சூடு ஆறியாச்சு. இப்போ இதை 2 பேட்சாக மிக்சி ஜாரில் சேர்த்து நான் பொடிச்சிக்கிறேன். இதை நம்ம எப்படி பொடிச்செடுக்க போகிறோம்னா ரவை பக்குவத்தில் பொடிச்செடுக்கணும். நல்லா நைஸாக பொடிச்சிடாதீங்க. மிக்சியில் பொடிக்கும் போது ஒரேடியாக நல்லா ஃபாஸ்ட்டாக பொடிச்சிடாதீங்க. லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு பொடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம மறுபடியும் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக நீங்கள் பொடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வேக வைக்கும் போது நல்லா களி மாதிரி ஆகிடும். இதை மொத்தமாக பொடிச்சிட்டு நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். இதில் பாதி அளவுக்கு தான் நான் அன்னைக்கு செய்ய போகிறேன். பாதி அளவுக்கு எடுத்து செய்யும் போதே உங்களுக்கு ஒரு 17லேருந்து 18 கொழுக்கட்டை வரைக்கும் கிடைக்கும். இன்னொரு பாதி அரிசி பருப்பு வறுத்து பொடிச்சதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் செஞ்சுப்பேன். இப்போது அடிகனமான கடாய் ஒன்று ஹீட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக உப்பு சேர்த்து செய்யும் போது நாம் சேர்க்கக்கூடிய இனிப்பை இன்னுமே கொஞ்சம் அதிகமாக்கும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கக்கூடாது. லைட்டாக பபிள்ஸ் வரும்போதே நம்ம பொடிச்சு வச்சுருக்க அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் சேர்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சீக்கிரமாக கட்டி பிடிச்சிடும். இனி ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாம் பொடிச்சு வச்சுருந்த அந்த அரிசி பருப்பு நல்லா வேகணும். அதனால மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். ஒரு 7-8 நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா வந்துடும். ஆனால் இதுக்கு இடையில 1-2 தடவை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லாட்டி சீக்கிரமாக அடியில் பிடிச்சிடும். அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊற வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால சீக்கிரமாக வந்துடும். இதை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுக்கோங்க. அரிசி பருப்பு நல்லா வந்துடும். தண்ணி எல்லாம் ஓரளவு வற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கேயா கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த கட்டியெல்லாம் தவியால் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றி அரிசி பருப்பெல்லாம் நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் இனிப்பு சேர்க்கணும். ஃபர்ஸ்டே நம்ம இனிப்பு சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறமா அரிசி பருப்பு கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வேகாது. இனி நம்ம இனிப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை நல்லா சுத்தமானதுனால நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரைக்கு பதில் நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதே போல் இனிப்பு சேர்க்குறது நான் இங்கே 3/4 கப் தான் சேர்த்துருக்கேன். இது இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் வரைக்கும் சேர்க்கலாம். நாம் சேர்த்துருக்க நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் இப்போ பாதி அளவுக்கு பொடிச்ச அரிசி பருப்பு வச்சு தான் இந்த மோதகம் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் ஊற வச்ச அரிசி பருப்பு மொத்தமாக பொடிச்சு செய்கிறதா இருந்தால் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இனிப்பு நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சரி, நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சரி 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும்.
பாருங்க, அங்கங்கேயா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நாம் சேர்த்துருந்த நாட்டு சக்கரை ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதோட இன்னுமே நமக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகர் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்க்குறதுமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு தேங்காய் துருவல் அதிகமாக பிடிக்கும்னா இன்னுமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்குறது பிடிக்காதுன்னா நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்காமலும் செய்யலாம். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஏலக்காய் தூள் சேர்த்து செய்யுங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சுக்குத்தூளோட டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் சுக்குத்தூள் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கலாம். இந்த மாதிரி பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வந்துடுச்சுன்னா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. இனி இந்த பேனில் இருக்கக்கூடிய சூட்லேயே இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விநாயக சதுர்த்திக்கு அன்னைக்கு நம்ம நிறைய நெய்வேத்தியம் செய்வோம். ஃபெஸ்டிவல் அன்னைக்கே இந்த கொழுக்கட்டை செய்யணும்னா ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் முந்தின நாளே அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு வறுத்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவு நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆற தான் அந்த மாவு நல்லா இறுகி வரும். அப்போ தான் நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டான சூட்டில் தான் இருக்குது. இப்போ இதை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இனி கொஞ்சமாக நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கையில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சு எடுக்கலாம். உருண்டையான இந்த ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிக்கிறதா இருந்தால் பிடிச்சு எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்கள் கையில் மோல்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சு எடுக்கலாம். இந்த மாவை நம்ம கையால் உருட்டும் போதே பார்த்தீங்கன்னா உருண்டை நல்ல ஷேப்பாக கிடைக்கும். பூரண கொழுக்கட்டை செய்யும்போது வெளி மாவு உள்ள நம்ம சேர்க்கக்கூடிய ஸ்டஃபிங் எல்லாம் கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் தான் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ மோல்டு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மோல்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளாடி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஷேப்பில் உருட்டி மோல்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு விரலால் நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை இந்த மாதிரி சைட்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இனி கேப் இருக்கக்கூடிய இடத்துல மறுபடியும் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வச்சு மோல்டை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியாச்சு. இனி உள்ளங்கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா மாவு சேர்த்த சைடுமே நல்ல ஷேப் ஆகி வந்துடும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி மாவு சேர்க்கும் போது இந்த கொழுக்கட்டையில் நல்லா அச்சு பதிஞ்சு நமக்கு நல்ல ஷேப்பாக கிடைக்கும். லாஸ்ட்டாக மோல்டை ஓப்பன் பண்ணி இந்த கொழுக்கட்டை மாவை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஷேப்பில் இந்த அச்செல்லாம் நல்லா பதிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. உங்கள் கையில் மோல்டு இல்லாட்டி கிட்டத்தட்ட மோல்டு ஷேப்பில் நம்ம கையாலே பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து எந்தவித விரிசலும் இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. அடுத்து உருண்டை பிடிச்ச மாவை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு விரலால் நான் எப்படி ஷேப் பண்ணுறனோ அதே மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்புமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் செய்ய விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவெல்லாம் அடுக்கி வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியுமே நல்லா சூடாகி வந்துடுச்சு. இப்போ இட்லி தட்டை நம்ம உள்ளே வச்சிடலாம். இனி இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் ஸ்டீமர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்டீமர்லேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இட்லி தட்டை வெளியே எடுத்து வச்சிடலாம். இனி இதை கம்ப்ளீட்டாக சூடாற விட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் கொழுக்கட்டை கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் சாப்பிட்றதுக்கு செம சாஃப்டாக இருக்கும். நாம் பொடி பண்ண அரிசி பருப்பில் பாதி அளவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 16 கொழுக்கட்டை கிடச்சிருக்கு. இந்த மோதகம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இதே அளவுகளோட வர விநாயகர் சதுர்த்திக்கு அன்னைக்கு நீங்களும் இந்த கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் செஞ்சு சாமி கும்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.